शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने अविलास महामोह ग्राहग्रासैक कर्मणे। வித்யாரண்ய சுவாமி விஹித்த பஞ்சதசி பிரகரண கிரந்தம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல திருப்தி தீப பிரகரணம் அப்படிங்கிற 7வது அத்தியாயம். திருப்தி தீப பிரகரணம் முழுக்க பிருகதாரண்யக்கத்துல இருக்கக்கூடிய சாரீரக பிராமண மந்திரமான ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷா கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரமனுஸ்வஞ்சுவரேத் அப்படின்ற ஒரு மந்திரத்தை எடுத்து விஸ்தாரமா அதை அனலைஸ் பண்றார். 132 ஸ்லோகங்கள் முதல் ஒரு லைனுக்கு எடுத்துட்டார். அது ஆத்மானம் சேத் விஜானியாத் அப்படின்ற ஒரு வார்த்தைய ஆத்மாவை அறிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். அதையும் எப்படி அறியணும்? விசேஷேன ஜானியா, விசேஷமாக அறியணும். விஜானியாத் அப்படின்னு போட்டதுனால எப்படி அறியணும் அப்படின்றத சொல்றதுக்காக சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தினாலதான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக, சிரவணத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்றதுக்காக அவர் ஒரு திருஷ்டாந்தத்தை வேற எடுத்தார். தசமஸ்தோமசின்னு சொன்ன மாத்திரத்திலேயே அவனுக்கு எப்படி துக்கம் போய் சந்தோஷமானது ஏற்பட்டதோ அதே மாதிரி சிரவணத்தினாலேயே ஜீவ பிரம்ம ஐக்கியமானது வரணும். அப்படி வரணுமே ஆனால் அது எப்படி வரணும் அப்படின்னாக்க ஒரு 7 நிலைகளை எல்லாம் சொல்லி பரோட்சமாக இப்ப இருக்கக்கூடிய நாலேஜ் ஆனது அபரோட்சமாக மாறுமே ஆனால் அது இப்ப தத்துவமசின்னு சொன்னா நான் அகம் பிரம்மாஸ்மின்னு நான் புரிஞ்சுட்டேன்னா நான் பிரம்மன்னு புரிஞ்சுக்கிறேன் பேசுறேனே தவிர நான் பிரம்மமாக ஆகி அதை புரிஞ்சுக்கிறேனான்றதுல கேள்வி இருக்கு. அதனால பரோட்சமா தான் அது இருக்கு. நான் நிஜமாவே பிரம்மம் என்று உணர்ற வரைக்கும் அது அபரோட்சமாக ஆகிற வரைக்கும் அறிந்ததாக ஆகாது. அதனாலதான் மனசுல வச்சிருந்ததான் விஜயாசனர். இது அகம் பிரம்மான்றது அனுபவபூர்வமாக அது நிச்சயமாக உணர வேண்டியது. உணர்ந்துட்டே ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா கிமிச்சன் கஸ்ய காமாய, அவனுக்கு போக்கியமும் கிடையாது போக்தாவும் கிடையாதுன்ற நிலையானது ஏற்படும். அவனுக்கு ஆசைகள் கிடையாது. கிம்மிச்சன், அவன் எதைக்கு ஆசைப்பட போகிறான்? கஸ்ய காமாய, எந்த போக்தாவின் பொருட்டு அவன் எல்லா காரியங்களையும் செய்யப்படும். அது 2 இருந்ததுன்னா தானே சரீரம் அனுஸ்வஞ்சரே. ஜுரத்துக்கு காரணம் என்ன? நம்மளுடைய மனசுல அது பண்ணணும் இது பண்ணணும்னு இருக்கக்கூடியது தானே. அந்த ஜுரம் இல்லையே அவனுக்கு. ஏன்னா அவருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நான் தான் பிரம்மன்னு புரிஞ்சதுதான். இதுக்கு மேல புரியறதுக்கு எதுவும் இல்லை. அப்படி இருக்கக்கூடியவனுக்கு என்ன ஆசை இருக்க போறது? எந்த ஆசையும் இருக்க போறது இல்லையே அப்படின்னு சொல்றதுக்காக கிமிச்சன் அப்படின்னாக்க எந்த இச்சைக்காக அப்படின்னா எந்த இச்சைக்காகவும் இல்லை அப்படின்ற அர்த்தத்துக்காக இப்படின்னு சொல்லி அழகா எல்லாம் பண்ணிட்டே வந்துட்டு கடைசியா என்ன பண்ணார்? பிராரப்த கர்மா எல்லாருக்கும் இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி என்று அறிந்த ஞானிக்கும் இருக்கு, அஞ்ஞானிக்கும் இருக்கு அப்படின்னு ஒண்ணு நமக்கு பிரச்சனை வந்துருது. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? பிராரப்தமானது இருக்குன்னா அதுக்காக இவ்வளவு நம்ம கஷ்டப்படுறது. ஞானிக்கும் பிராரப்தம் இருக்கு, அஞ்ஞானிக்கும் பிராரப்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா இது நியாயமா இல்லப்பா. இதை புரிஞ்சிருந்தோம்னாக்க இது சரியா போயிடும். சரீரம்ன்றது எல்லாருக்கும் இருக்கு. சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதி, சரீரத்துக்கு உண்டான சந்தோஷம், இதெல்லாம் எல்லாருக்கும் காமனா தான் இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டா ஒரு ஞானியானவர் கோவில் கும்பாபிஷேகம் கட்டுறேன் அப்படின்னு அவருக்கும் அது முடிகிற வரைக்கும் டென்ஷன் இருக்குதானே இருக்கும். அவர் பாஷ்யங்களுக்கெல்லாம் ஸ்ருதி வாக்கியங்களுக்கெல்லாம் பாஷ்யம் எழுதினார் ஆச்சாரியார். அப்ப பாஷ்யம் எழுதும் பொழுது அப்போ அவருக்கும் தானே அது முடியணும்ன்ற கவலை இருக்கணும் இல்லையா? இருக்க ஆகையினால எல்லாருக்கும் தான் இருக்கு. அவரும் நடக்கணும்னா ஒரு இடத்துக்கு கிளம்புறோம், சாதுர்மாசிய விரதத்துக்கு போனோம்னாக்கா அந்த இடம் போற வரைக்கும் அவரும் போய் தானே ஆகணும். போய் சேர்ந்த உடனே அவருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துதானே ஆகணும், நம்ம காரியத்தை முடிஞ்சானே. அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்கும் தானே அது இருக்கு. அப்படின்னா 2த்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குப்பா அப்படின்னார். அந்த விஷயத்த சொல்றாரு. இப்போ 163வது ஸ்லோகத்துல நமக்கு கதம் தர்ஹி கிமிச்சன் இத்யேவம் இச்சா நிஷித்யதே. அப்ப ஏன் சார் கிமிச்சன் நீங்க சொன்னீங்க? அவருக்குதான் இச்சா இருக்குன்னு ஆயிடுச்சா? பிராரப்தம் எல்லாருக்கும் ஒண்ணுன்னாக்க அவருக்கும் இச்சை இருக்குன்னாரு.
அப்போ கிந்து இச்சாயாக வர்ஜித பீஜவத்துன்னு அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னார். இல்லப்பா, உங்களுடைய அஞ்ஞானியினுடைய ஆசைக்கும் ஞானியினுடைய ஆசைக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஞானியினுடைய ஆசையானது அவனுக்கு டென்ஷனை மேலும் மேலும் ஏற்படுத்தும். ஃபியூச்சரை பத்தி அவன் நினைக்கிறான். ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நெகட்டிவ் எல்லாம் அவன் நினைக்கிறதுனால அவர் ஞானியா இருக்கிறவர் நாளைக்குன்றது உமக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இல்லையா. அப்புறம் இங்க எங்க ஜுரத்துக்கு அங்க வேலை இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான் இல்லையா, ஞானி நினைக்கிறார். ஏன்னாக்க அவருக்கு என்ன ஆச்சுன்னாக்க இந்த கடலையானது எப்படி வருத்த கடலையானது திருப்பியும் ஜெர்மினேட் ஆகாதோ அதே மாதிரி இவருடைய ஆசைகள் எல்லாம் டென்ஷனை உருவாக்காத ஆசைகள். எப்படி கர்மயோகமாக ஒருத்தன் காரியத்தை பண்ணுகிறானோ ஈஸ்வரார்ப்பணமாக பண்றானோ அவன் அந்த கர்மாவானது அவனை பந்திப்பதில்லை அப்படின்னு கீதையில வரிக்கு வரி சொல்லியிருக்காரு 3வது சாப்டர்ல இல்லையா. எல்லாரும் அவனுக்கு கர்மன பத்தியத்தே, அவனுக்கு பத்தமானது ஏற்படாது. ஞானி பண்ணக்கூடிய கர்மாக்கு பத்தத்தை ஏற்படக்கூடிய சாமர்த்தியம் கிடையாது. அது ஏன்னாக்க அது வருத்த கடலை மாதிரி, அது வேணா சாப்பிடறதுக்கு யூஸ் ஆகுமே தவிர திருப்பி ஜெர்மினேட் ஆகாது. ஆகையினால இந்த ஞானிக்கு வரக்கூடிய ஆசையானது திரும்பவும் அவனுக்கு ஜுரத்தையோ வெத்தனத்தையோ கொடுக்கக்கூடிய அருகதை இல்லாம போயிடுவது அப்படின்னு சொன்னார். தத்த பீஜம் அரோகேபி பக்ஷனாய உபயுஜ்யதே, அதுக்கு திருப்பி அந்த பீஜத்துக்கு ஒரு செடியாக முளைக்கக்கூடிய சாமர்த்தியம், அதுக்காக தான் அது படைக்கப்பட்டது. இல்லை என்றாலும் அது சாப்பிடறதுக்கு யூஸ் ஆகிறது இல்லையா. அதே மாதிரிதான் வித்வானுடைய இச்சாப்பி அல்பபோகம் புரியாது. அவருக்கு ஏதோ அல்பமான ஒரு போகத்தை அவருக்கு கொடுக்கதான் கொடுக்கும். ஒரு ஆச்சாரியால் இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போனான்னு நினைச்சாரு. இங்க இருந்து மூகாம்பிகை கோயிலுக்கு போனோன்னு கர்நாடகால இருந்து கிளம்பினாருனாங்க. மூகாம்பிகை கோயில் போனோன்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுமா ஏற்படாதா? ஏற்பட்டுதானே ஆகணும் அந்த போகம். ஆனா அது ஒருவேளை அவரால் ரீச் பண்ண முடியாம இருந்திருந்ததுன்னா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டார். இவனுடைய கேஸ்ல அப்படி கிடையாது. நம்ம போலன்னா நமக்கு மாத்திரம் இப்படி எல்லாம் கொடுக்கலையே, இப்படி எல்லாம் அவன் தன்னுடைய தலையில தானே இது எல்லாத்தையும் கற்பனை பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு व्यसனமானது அதிகமாக இருக்கு. ஆனா இவருக்கு என்ன व्यसனம் பகு, இவருக்கு அந்த பகுவான व्यसனமானது இவருக்கு இல்ல அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இவன் என்ன நினைக்கிறான், இந்த அஞ்ஞானியானவன் தனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னாக்க ஒரு சந்தோஷமானது கிடைச்சிருக்குனாக்க, நல்ல என்ஜாய்மெண்ட் கிடைச்சிருக்கு, நல்ல பொசிஷன் கிடைச்சிருக்கு, எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறா அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு மாவினஷ்யத்து அயம் போகா, ஆஹா இந்த போகமானது என்னை விட்டு போயிடவே கூடாது, நான் இந்த வாங்கின வீடு அது என்கிட்ட பத்திரமா எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணமானது அவனுக்கு ஏற்படுறது இல்லையா. ஞானிக்கு அந்த எண்ணமானது கிடையாது. இது ஏதோ நம்ம கொஞ்ச நாளைக்கு இருக்கோம் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வருது. ஆனா இந்த அஞ்ஞானிக்கு என்ன, நம்ம வீடு இது சாஸ்வதமா இருக்கணும், குடும்பம் முழுக்க இருக்கணும், 3வது ஜெனரேஷன் இருக்கணும், 4வது ஜெனரேஷன் இருக்கணும், இப்படி எல்லாம் போய் அவர் கற்பனை பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு व्यसனமானது ஜாஸ்தி. மா வினஷ்யத்து அயம் போகா, எனக்கு இருக்கக்கூடிய இந்த சந்தோஷமான ஒரு நிகழ்வு என்னை விட்டு போயிடவே கூடாது, என்கிட்ட இப்ப இருக்கக்கூடிய 1 கோடி ரூபாய் டெபாசிட் ஒரு நாளும் குறையவே கூடாது அப்படின்ற ஒரு நினைப்பு அவருக்கு வந்துடுறது. அது மாத்திரம் இல்ல, வருததாம் உத்தரோத்தரம், இதே மாதிரியே மேலும் மேலும் எனக்கு சந்தோஷங்களே கிடைச்சிட்டு இருக்கணும், நான் சௌக்கியமாகவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அது மாத்திரம் மா விக்னாக பிரதிபந்து, எனக்கு எந்த ஒரு விக்னமும் பிரதிபந்தகத்தை ஏற்படுத்தக்கூடாது. இப்படி இந்த 3 இருந்தாதான் நான் தன்யனாக இருப்பேன் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இது இருக்க இந்த ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா, இதுதான் பிரம்மம். யாருங்க யோசிச்சு பாருங்க, ஃபியூச்சர் ஆனது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அப்புறம் இதெல்லாம் இங்கேயே கற்பனை பண்ணணும். ஞானி ஆனவருக்கு நல்லா தெரியுமா இல்லையா, இன்னைக்கு இது கிடைச்சிருக்கு, நாளைக்கு என்ன நம்ம என்னத்துக்கு நெகட்டிவா நினைக்கணும், நாளைக்கு நல்லா இருக்க போறேன்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கலாமே இல்லையா. ஏன் எனக்கு கஷ்டம் வரும், நான் வச்சிருக்கிற சம்பளம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும், இப்படி எல்லாம் இவர் நினைக்க ஆரம்பிக்கிறதுனாலதான் பிரச்சனைகள்லாம் இவருக்கு வருது. இவர் அதை பத்தி கவலைப்படாம இருக்கிறாருன்னா அவ்வளவு இவருக்கு ஏன்னா 3 காரியம் வந்துடுறது. எனக்கு இப்ப இருக்கக்கூடிய சௌகரியங்கள் குறையவே கூடாது அப்படின்னு ஒரு ஆசை. அது மாத்திரம் இல்ல, இது மேல வளரலாமே தவிர இதுக்கு குறையக்கூடாது அப்படின்னு மேல மேல வளரணும்ன்ற ஒரு ஆசை வந்தது. 3வது ஆசை மா விக்னாக, எந்த ஒரு விக்னமும் என்ன இதுக்கு பிரதிபந்தகத்தை ஏற்படுத்தாம அப்படியே நான் போயிட்டே இருக்கணும், ஜாலியா இப்ப இருக்க மாதிரியே இருந்துட்டே இருக்கணும், அப்படியே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த 3 இருக்கிறதுனாலதான் இவனுக்கு व्यसனமானது ஏற்படுகிறது. பகு व्यसனம்.
இந்த ஒரு 3 நினைப்பு போதும் இவனுக்கு இவனுடைய சந்தோஷத்தை பறிக்கிறதுக்கு. அந்த 3ம் அந்த ஞானிக்கு கிடையாதுப்பா அப்படின்னாரு. ஏன் அந்த ஞானிக்கு கிடையாது அப்படின்றதுக்கு காரணம் சொல்லுங்க. ஏன் இந்த பிரமம் ஞானிக்கு கிடையாது? பிரம்மமானது எல்லாருக்கும் இருக்கணுமே, ஞானிக்கு ஏன் அந்த பிரமம்? அவரும் நினைக்கலாமே இந்த மாதிரி இல்ல, அவருக்கு வராது. ஏன்னா அவருக்கு பெரிய மந்திரம் ஒண்ணு இருக்கு, அவருக்கு தெரியும். அது என்ன? எது அபாவி ந தத் பாவி. எது நமக்கு கிடைக்காதோ அது வராதுன்னு அவருக்கு நிச்சயமா தெரியும். ஆனா இவனுக்கு அப்படி அஞ்ஞானியானவன் அப்படி நினைக்க முடியுமா? என்னெல்லாம் அது வேணும் இது வேணும்னு இவன் நினைக்கிறான். எது எனக்கு கிடைக்கிறதோ அது நிச்சயமா கிடைக்கும், எது எனக்கு கிடைக்காதோ அது நிச்சயமா வராது அப்படின்ற ஒரு மந்திரத்தை அவன் அறியவில்லை. இது அறியாததுனாலதான் அவனுக்கு இந்த வியசனமானது ஏற்படுகிறது. இவருக்கு ஆனா எப்படி இருக்கு? எத பாவி ந தத் பாவி பாவி சேத் ந தத் அந்யதா. எது ஏற்பட வேண்டியது இருக்கோ ஏற்படாதுன்னு இருக்கோ அது ந தத் பாவி, எனக்கு வரவே வராது. ஆனா பாவி வரணும்னு நினைச்சா, எனக்கு ப்ராப்ளம் வரணும்னு நினைச்சா என்னால எந்த காரியம் பண்ணாலும் அது தடுக்க முடியாது, வந்துதான் ஆகும். நான் யாரு எங்கிட்ட இப்ப இருக்கிற போக எனக்கு குறையாதுன்னு சொல்றதுக்கோ, அது மேலும் மேலும் வளரணும், எனக்கு ஒரு துன்பமும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனாலதானே இவனுக்கு ப்ராப்ளம் வந்தது. அவர் அத பகவான் கையில விட்டுவிட்டாரு. அவரு ஈஸ்வர பிரசாதம் எது நடக்கிறதோ அதை நடக்கட்டும் நினைச்சா அவருக்கு டென்ஷன் கிடையாது. இவருக்கு வியசனம்னாக்கா இந்த டென்ஷன் இவருக்கு ஜாஸ்தி. அதனால அவருக்கு இந்த மந்திரம் தெரியும், ஏத்த அபாவி ந தத் பாவி. எது எனக்கு நடக்காதோ அது வராது, நடக்காதோ அது நிச்சயமா வராது. பாவி சேத் வரணுமே ஆனால் யாரும் அதை தடுக்க முடியாது. அந்நியதா, அது வேற வழியா போகவே போகாது. இந்த ஜாதகத்துக்கு இது என்ன எங்கெங்கயோ சுத்தினாலும் அது கடைசியா அந்த பொண்ணு தான் அவருக்கு வரும். நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம், எங்க எல்லாம் வேண்டாம் சொல்லி இல்லையா கடைசியா. அதனால இப்படி தெரிஞ்சதுனால இது சிந்தா விஷக்னோயம். இதுதான் இந்த சிந்தா கவலை என்ற விஷம் ஒண்ணு இருக்க, நமக்கு அனாவசியமான ஒரு கவலை அப்படின்றது பெரியவாளுக்கு அது எக்கச்சக்கமா வேற இருக்கு இல்லையா. சாதாரணமா இவர் தான் எல்லாம் நடத்துற மாதிரி நீங்க அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள் தான். பிரார்த்தனை நடக்கணும்னா வீட்டுல பெரியவா இருந்தான்னாக்க டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்கல்ல. வாத்தியா சொன்னியா, கரெக்டா சொன்னியா, 17ஆம் தேதின்னு சொன்னியா, திதிய பார்த்து சொன்னியா, நீங்க ஒழுங்கா சொன்ன பையனுக்கு கூட இவர் 4 கேள்வி கேட்ட உடனே இவருக்கு சந்தேகத்தை வர வைக்கிறார். கரெக்டா சொன்னியா, எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னார், யாரு அனுப்புறேன்னு சொன்னாரு, அவர் யாராவது போனது, இதெல்லாம் எப்படி அவங்களால பதில் சொல்ல முடியும்? ஆனா இவருக்கு எல்லா கேள்வியும் கேட்டுருவாரு. கேட்டு அப்பா இவர்கிட்ட இருந்து எப்படா தப்பிப்பான் வசதிகளை பண்ணி அவனையும் ஆபீஸ் போகாம அவனுக்கு இந்த சந்தேகம் வச்சு அவன் போகும்போது வயசு கிட்ட நீ எதுக்கும் ஒரு வாத்தியார பாத்துட்டு வந்து சொல்லு. இவன் டென்ஷன் ஆகி இவன் 11 மணிக்கு அவர் போன உடனே குழந்தைகளை வச்சுட்டு மாமனார விட்டுட்டு இவ போன எப்படி பண்ணி விட்டாரு பாருங்க. அவரு ஒரு சிம்பிளா அவர் ஒரு வாரம் நினைச்சிருந்தாரே, ஆனால் யாருக்குமே டென்ஷன் இல்ல, வீடே டென்ஷன் ஆயிடுச்சு ஒரு சின்ன கேள்வியில. இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்திருக்கோம். அதனால இந்த கவலைன்ற ஒரு விஷம் இருக்கு இல்லையா, விஷமானது கொல்லக்கூடிய சக்தி எந்த மந்திரத்துக்கு இருக்குன்னா, நடக்கிறது நடக்கும், நடக்காது நடக்காது அப்படின்னு அவர் சிவனேன்னு உட்கார்ந்தா எல்லாம் கரெக்டா போகும். இது சிந்தா விஷக்னஹா அயம் போதஹா. இந்த அறிவு ரொம்ப முக்கியம். இந்த அறிவு இருந்தது ஆனால் அது பிரம நிவர்த்தையே. இதுதான் அந்த பிரமம். எது? மா வினஷ்யத்து போகா வர்ததாம் உத்தரோத்தரம் மா விக்னாஹா பிரதிபதனந்து தன்யஹா அஸ்மாத்து இது. இந்த ஒரு பிரம இருக்கு இல்லையா, இந்த பிரமமானது இந்த மந்திரத்தை அவன் தெரிந்திருந்தானே ஆனால் வந்திருக்காது இல்லையா, அதனால வியசனம் வந்திருக்காது இல்லையா. அதெல்லாம் ஞானியினுடைய ஸ்டேட்டஸ். இதுதான் ஞானி நினைக்கிறது. சரி, இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கு வருவோம். ஞானிக்கும் பிராரப்த கர்மா உண்டுன்றீங்க, பிராரப்த வாசனா உண்டுன்றீங்க, அஜானிக்கும் உண்டுன்றீங்க. ஆனா சமேபி போகே வியசனம் பிராந்தஹா கச்சேத். சமமாக இருந்தாலும் இவனுக்கு 169வது ஸ்லோகம் சமேபி போகா. இந்த பிராரப்த போகம்ன்றது அஜானிக்கும் சமம் தான், ஞானிக்கும் சமமா. ஆனா இது அஜானிக்கு வியசனம் கச்சேத பிராந்தா. இது வியசனத்தை கொடுக்கிறது அஜானிக்கு. பிராந்தனா இருக்கணும். ஏன்னா அவன் கவலைப்பட்டு இருக்கான ஃபியூச்சரை பத்தி. உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாத ஒரு விஷயத்துல அவனே ஒரு நெகட்டிவ் அச்சீவ் பண்ணதுனால அவனுக்கு ஜுரமானது ஏற்படுகிறது. இவனுக்கு ஜுரம் வருமா? அதனாலதான் கினிச்சன் போட்டாங்க. அதனால இவனுக்கு புத்தவான், புத்தி உடையவனுக்கு புத்தவான் அப்படின்னு பேரு. இந்த புத்தவான் என்னவன்
வியசனம் கச்ச இல்லையா, இவனுக்கு அந்த வியசனமானது ஏற்படாது நம்ம புரிஞ்சுக்கணும். சமேபி போகே பிராந்தா வியசனம் கச்சேது ந புத்தவான் வியசனம் கச்சே, புத்திசாலியா இருக்கக்கூடியவனுக்கு இந்த வியசனமானது ஏற்படாது. ஏன் அவனுக்கு மாத்திரம் ஏற்படாது அப்படின்னா, அவன் நல்ல கிளியரா கிடையாது. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது எனக்கு நிச்சயமா தெரியாதுன்றது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியாதுன்றது தெரியும். நீங்க சொன்னதை வச்சுட்டு நான் ஏன் பயப்படணும்? ஆனா நாளைக்கு எல்லாமே அழிஞ்சிடும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க, நாளைக்கு பேங்க்ல நாளைக்கு காத்தால வந்துடும், உங்களுக்கு வந்தாங்கன்னா எல்லாம் செல்லாம போயிடும், பேங்க்ல இருக்கிற எல்லா டெபாசிட்டும் போயிடும் இவன் சொன்னா ராத்திரி எல்லாம் தூக்கம் போகுது. அவருக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் சொன்னதை எதுக்கு இவன் முழுமையாக நம்பணும் இல்லையா? அந்த ஞானியா இருக்கும், நடக்கிறது நடக்கட்டும், என்னுடைய துட்டானது இப்படிதான் போயாகணும்னா போய் தான் ஆகும் அப்படின்னு இவன் நினைச்சா அவனுக்கு டென்ஷன் குறைவு இல்லையா? அதனால போகம் அவனுக்கு வருத்தம் இருக்கதான் இருக்கும், ஆனா இவனை மாதிரி டென்ஷனா இருக்காது அவனுக்கு. ஏன் அசக்கியார்த்த சங்கல்பாத்து இவன் சங்கல்பம் பண்ணிட்டே இருக்கான், அதையே சாத்தியமில்லாத விஷயத்த போய் சங்கல்பம் பண்ணிக்கிறான். அது அசக்கியம், இவனால முடியுமா? ஏதாவது தடுக்க முடியுமா? யாராவது நாளைக்கு காத்தால எல்லாரும் இருப்போன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? இவன் நம்ம ஏதாவது தடுக்க முடியுமா யாராலையாவது? அசக்கியார்த்த சங்கல்பாத்து. இதனாலதான் பிராந்தஸ்ய வியசனம் பகு, பிராந்தனாக இருக்கக்கூடியவனுக்கு இதனாலதான் வியசனமானது அதிகமாக ஆயிடுறது. சும்மா இருக்கிற சங்க ஊதி ஊதி இவனே பெற்று பண்ணிட்டான் இல்லையா? நீங்க போய் கூகுள்ல ஒரு கோல்டுன்னு வச்சீங்களேன், கோல்டு நாளைக்கு சரியாயிடும், எதை பாவி தன் பாவின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் போய் கூகுள்ல பாருங்களேன், கோல்டுன்னா அவன் நிமோனியால இருந்து ஆரம்பிப்பான். அத படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா சிம்டமும் நமக்கு இருக்க மாதிரி வேற தெரியும். உங்களுக்கு ராத்திரி தூக்கம் வர்றது, நம்மளுக்கு அங்க என்னமோ தூக்கல, இவன் என்ன பண்ணா ராத்திரி தூக்கம் வராது, நிமோனியா வந்துட்டு என்ன அப்படின்னு நிமோனியா வந்துட்டு அதுல எல்லா சிம்டமும் நமக்கு சூட் ஆகிற மாதிரி ஸ்லீப்லெஸ்ஸா இருக்கும், வயிறு கபலா இருக்கும், அன்னைக்கு நம்ம 2-3 தடவை ஏப்பம் விட்டுருப்போம். இதெல்லாத்தையும் லிங்க் பண்ணி விட்டான்னாக்கா அது நிச்சயமா இது இண்டிகேஷன் யூ ஹாவ் டு இம்மீடியட்லி கோ டு எ கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு. இதெல்லாம் இல்லாத ஒரு விஷயங்கள் எப்படி கல்பனை ஆச்சு பாருங்க. நமக்கு தெரியாத விஷயத்த அசக்கியார்த்த சங்கல்பாது, இவனுடைய சங்கல்பத்தினாலே இவனுடைய நினைப்பு, இந்த நினைப்புனாலேயே பிராந்தசிய வியசனம் பகு. இதனால சும்மா இல்லாம இவனே போய் எல்லாத்தையும் கற்பனை பண்ணிட்டான் இல்லையா? அந்த காலத்துல சிகிச்சைனாக்க என்ன, உடம்பு சரியில்லை சிகிச்சை பண்ணணும், அதுதானே நம்மளுடைய சாஸ்திரம். எங்க வந்தது மாஸ்டர் செக்அப்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க இதுதானே பிரச்சனைக்கு காரணம். யார் மாஸ்டர் செக்குக்கு போனாலும் ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டீங்களா? நீங்க போலீஸ்காரங்க கிட்ட போய் நம்ம வண்டினால ஏதாவது ஒண்ணு இருக்க, ஏதாவது ஒண்ணு முன்னாடி ஒட்டலான்னுவா, இல்ல நீ பெல்ட் போடலான்னுவா, நீ பண்ணலான்னுவா. அந்த மாதிரி இந்த மாஸ்டர் செக்அப்ல போனீங்கன்னா ஏதாவது ஒண்ணுல பிடிச்சி ஒரு செக்ஷன்ல போட்டுப்பா. இந்த இன்கம் டாக்ஸ்ல ஒரு சொல்லுவாங்க, நீங்க போய் கேட்காத வரைக்கும் நீங்க 2 வீடு வச்சீங்க, 3 வீடு வச்சீங்க, 2 வீடு வச்சீங்க, நீங்க போய் ஐடிஓ போய் கேட்டு பாருங்க, நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன் அதை காமிக்கணுமான்னு கேட்டீங்கன்னு வச்சீங்க, ஒரு ஆடிட்டர் கிட்ட போனீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி, ஆமா கண்டிப்பா காமிக்கணும். ஏன்னா நீங்க வாய் கொழுப்பு தான், நம்ம போய் கேட்டோம். அது ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் ரோட்ல 1, 2, 3 எண்ணிட்டே இருக்கான், பாக்குறவெல்லாம் ஏதோ போயிட்டு இருக்கா, ஏதோ பைக்கியா என்றதுன்னு. ஒருத்தன் நீ போய் எதுக்குப்பா நீ இப்ப 4 என்ற, அவனை தூக்கி கணக்குல போட்டு 5 அந்த மாதிரி அஞ்சானியனுடைய வேசனமும் இன்கம் டாக்ஸோ இந்த மாதிரி சும்மா போய் கேட்டீங்கன்னா உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. பேசாம போயிட்டு இருந்தீங்க வரைக்கும் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கான் இல்லையா? அந்த மாதிரி அசக்கியார்த்திய நம்மளுடைய சங்கல்பம் தான் நம்மளுக்கு இருக்கிறது. அசங்கியார்த்திய சங்கல்பாது பிராந்தசிய, இந்த மாதிரி பிராந்தி இருக்கிறவனுக்கு அதிகமான ப்ராப்ளங்கள் இதனாலதான் வருது. வியசனம் பகு அப்படின்னாரு. பகுவாக இவனுக்கு கவலைகள்லாம் வரத்துக்கு காரணம் இதுதான் அப்படின்னாரு. சரி, ஆன் தி அதர் ஹேண்ட் ஞானி எப்படி இதை பாக்குறான் இந்த சிச்சுவேஷன் பாருங்க. அவன் என்ன பண்றான், ஆல் தி ஈவென்ட்ஸ் ஹேப்பன், நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் ஒரு ஈவெண்ட், அதெல்லாம் நடந்த லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லையா? ஏதோ வந்துட்டே இருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுல புரோப பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சீங்க, வெறும் கவலை தான் நமக்கு வரும்.
ஏன் சில பேருக்கு மாத்திரம் நல்லதே நடக்கிறது, ஏன் நமக்கு மாத்திரம் கெட்டதே இருக்கு, கெட்டவனுக்கு ஏன் நல்லது நடக்கிறது, இப்படின்னு ப்ரோவ் பண்ணீங்கன்னா யாரு போய் மாட்டிக்க போறான் பாருங்க. நம்ம தான் இதுக்கெல்லாம் பதில் கிடைக்காம அவஸ்தப்பட போறான். எதையுமே நீங்க பேசாம இருந்த ஹால் இருக்குன்னாக்க ஏதோ ஒரு ஹால் அதோட நினைச்சு விட்டான போற. ஹால்னா என்ன, பிரிக்ஸ் மாஸ்டர் இதான சிமெண்ட் இல்லாத வந்தது தானே. பிரிக்ஸ் எங்கேருந்து வந்தது, அதுவும் செங்கல் சூளையில இருந்து வந்தது. சூளை எங்க இருந்து வந்தது, அதுவும் மண்ணுல இருந்து வந்தது. மண்ணு என்ன ஆச்சு, இப்படி ப்ரூவ் பண்ணிட்டே போனீங்கன்னு வச்சுங்க. மண்ணு எங்க இருந்து வந்தது, மண்ணும் அது மாலிகூல்ஸ் தான் அப்படின்னா. மாலிகூல்ஸ் என்ன ஆச்சு, ஆட்டம் வந்தது. ஆட்டம் எங்க வச்சு, புரோட்டான்ஸா வந்தது, இயான்ஸா வந்தது. அது எங்க வந்தது தெரியல சார். நீங்க தானே போய் நிக்க போறாங்க, கடைசியா இங்க தானே போய் நிக்க போறீங்க. எந்த ப்ரோபு பண்ணாலும் அது கடைசியில எங்க போய் ஒரு பதில் இல்லாத ஒரு அனிர்வச்சனீயமான ஒரு ஸ்டேட்டஸ் போய் நிக்க போறீங்க. இந்த விஷயமானது ஞானிக்கு தெரியறதா இல்லையா? அதனால அவர் உலகத்தை பார்க்கும் போது மாயா மயத்வம் போகஸ்ய புத்வா ஆஸ்தாம் உபசம்ஹரன் புஞ்சானோபின சங்கல்பம் குருதே யதனம் குதஹா. இப்படி அவர் மாயாமயமாக இந்த உலகம் இருக்கிறது அப்படின்னு அவருக்கு நன்னா தெரியுது இல்லையா? ரூபமேக ததோபலப்யதே நசாதிர் நாந்தோ நசாதிர் நச சம்பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அஸ்வத்தமேனம் சுவிரூடமாகும் அவருக்கு நல்லா தெரியுது. திருடேன சஸ்திரேன சித்வா இந்த சம்சாரத்தை திருடமான இந்த வைராக்கியன்ற ஒரு கோடாலியால வெட்டி எடுக்கிற வரைக்கும் இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கு. இதனுடைய ரூபம் யாருக்கும் தெரியாது. ரூபம் வச்சு உபலபியத்தை யாருக்கும் தெரியாது. இதுக்கு ஆதியும் தெரியாது, அந்தமும் தெரியாது. இப்படிதானே நம்மளுடைய வாழ்க்கை. போன ஜென்மத்துல என்ன பண்ணோம், இப்ப ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்தது, இந்த ஜென்மால நம்ம என்ன பண்ணோமா, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. நாளைக்கு இது இல்லாம இருக்குமா, ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எங்க இந்த வியசனத்துக்கு அங்க இருக்கு. அதனால மாயா மாத்திரம் இதம் ஜெகத்துன்னு அவனுக்கு நன்னா தெரியும். மாயிக்கத்துல எது வேண்டுமானாலும் நடக்கலான்ற ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டு ஆனால் அவனுக்கு மாயா மயத்துவம் போகஸ்ய புத்வா அப்படி அதை அறிந்தாரேயானால் இந்த போகம் எல்லாம் மாயை தான் அப்படின்னு அறிந்து ஆஸ்தாம் உபசம்ஹரன் அவனுடைய ஆஸ்தையை அவர் நன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். ஆஸ்தாம்னா அவருடைய கியூரியாசிட்டி, அவருடைய என்கொயரி, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? இந்த மாயாமயத்துல எது வேணாலும் நடக்கலாம். இதுல போய் நம்ம எண்ணத்துக்கு நம்ம போய் ஒரு ஐடியாவை வச்சுட்டு இது கிடைக்குமா அப்படின்னு பார்க்க முடியும். நமக்கு ஃபியூச்சரும் தெரியாது இல்லையா, நம்மளுடைய பாஸ்டும் நமக்கு தெரியாது. இது பரமார்த்தா ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். டிரைவிங் பண்ணிட்டு இருக்கான, நீங்க இங்க இருந்து மாம்பழத்துக்கு போனோம் அப்படின்னு நீங்க கிளம்புறீங்கன்னு வச்சுங்க. இங்க இருந்து நீங்க மாம்பழம் வரைக்கும் ரூட் எப்படி இருக்கும், டிராபிக் இருக்குமா இல்லாம இருக்குமா, கரெக்டா சிக்னல் இருக்குமா, இப்படி எல்லாம் கேட்டு நீங்க போக முடியாது. நீங்க பாட்டுக்கு ஏறி உட்கார்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச தூரம் தெரியும் இல்லையா, அவனுக்கும் பின்னாடி அந்த ரியர் வியூ மிரர்ல கொஞ்ச தூரம் பின்னாடி தெரியும். இதை வச்சுட்டே தானே நீங்க போய் சேர்றீங்க. ஏன் லைஃபுக்கு மாத்திரம் வரும்போது எல்லாம் தெரிஞ்சுட்டு போனோம்னு எதிர்பார்க்கறீங்க? எல்லாரும் ஸ்கூட்டர் ஓட்டும் போது என்ன பண்றோம், உங்களுக்கு மேக்சிமம் நம்ம ரோடு எண்டு வரைக்கும் தானே உங்களுக்கு தெரியும். ஆனா அங்க போனோம்னா அது வழி வருது போறது, அதே மாதிரி பின்னாடி வருது. இதை விட்டுட்டு நீங்க ஏதோ கொஞ்சம் உங்க பின்னாடி பார்க்கலாம், கொஞ்சம் முன்னாடி பார்க்கலாம். ஃபுல்லா என்னுடைய ஃபியூச்சர் தெரியணும், நான் போன தடவை என்ன பண்ண அப்படின்னாக்க இந்த மாதிரி அசடா போய் கேட்டா ஜோசியருக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு தொக்கான ஒரு ஆள் கிடைப்பானா. ஆமா ஆமா உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கு, நீங்க போய் எள்ளுல போய் பண்ணிடுங்கன்னு சொன்னா, அது சொன்னதுக்கு அப்புறம் இவன் அது பண்ணாம இருக்கிறதுக்கு இவனுக்கு பயம். அதான் அவனுக்கு நல்லா தெரியுமே. இப்ப அது பண்ணலன்னா அவ அப்பவே சொன்னா அதை பண்ணிருக்கலான்னு 5 வருஷம் பொறுத்து எப்படி கரெக்டா இருக்கு பாருங்க. இதுதானே உலகம் இல்லையா? அதனால இதுல இருந்து என்னது மாயாமயம்னு புரிஞ்சுட்டோன்னே ஆனால் இதுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆகையினால புஞ்சானஹா அப்படி என்ன சங்கல்பம் கூறியார். அது வந்துட்டுன்னா நீங்க எதுவும் சங்கல்பிக்கவே வேண்டாம். சங்கல்பம் எல்லாம் செய்து அதை பெருசா ஆக வேண்டாம். எது நடந்ததோ அதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்க அந்த எதபாவி தன்ன பாவி பாவிச்சே நச்ச அந்நியதா அப்படின்ற மந்திரத்தை நல்ல திருடமா ஒருத்தன் பிரிச்சுட்டானே. புஞ்சானஹா அப்படி அவன் நான் சங்கல்பம் கொடுத்து, அதனால அப்படிப்பட்ட அவனுக்கு குதஹா வியசனம், அவனுக்கு எங்க இந்த டென்ஷன் ஆனது வரப்போறது. எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை நன்னா புரிஞ்சுட்டானோ அவனுக்கு வியசனம் இல்ல. எதை தெரிஞ்சுக்காம தானே தனக்குள்ள மனக்கோட்டையை கட்டின்றானோ அவனுக்கு வியசனம் பகு. இவனுக்கு வியசனம் குதஹா, இவனுக்கு எங்க இருந்து வரும் வியசனமானது?
அவர் கிளியரா இருக்காரு. அவருடைய நல்ல கிளியர் மைண்டடா இருக்கவனு யாரும் கெடுக்க முடியாது. கொஞ்சம் டிக்கி டாலிங்கா இருந்தாலும் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. யாரு எதிர்க்க இருக்கானோ அவன் இல்லையா. கிளியர் மைண்டடா இருக்கவனு என்ன பண்ண முடியும்? அதுதான் ஞானியினுடைய ஸ்டேட்டஸ். மாயாமயம் ஜெகத்து அப்படின்றது இது ஒரு அனிர்வச்சனீயமான ஒரு உலகம். இந்த அனிர்வச்சனீயமான உலகத்துக்கு போய் இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கேட்டு அவர் ஒரு ஐடியா சொல்ல, இவர் ஒரு ஐடியா சொல்ல, எது வரைக்கும் எடுத்துக்கணுமோ உங்களுடைய நியரஸ்ட் ஃபியூச்சர் வரைக்கும் நீங்க டிரைவிங் போறதுக்கு தெரிஞ்சா போதும், அது வரைக்கும் எடுத்துங்க. பாக்கி எல்லாம் அவர் சொன்ன விட்டுடுங்க. அவர் என்ன சர்வைக்கு சொல்ல போறாரு, நமக்கு 2037 அப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும் அப்படி எல்லாம் இருக்கும் போது பாத்துக்கலாம். நம்ம இப்ப நம்மளுடைய கவலை எல்லாம் 2020 இருந்தா போதும் இல்லையா. 19 ஞாபகம் இருந்தா போதும். அப்ப 73 நம்மள திட்டினதெல்லாம் எதுக்கு இப்ப ஞாபகம் வச்சுக்கணும். அதனால ரொம்ப பழசும் தெரிய வேண்டாம். டிரைவருக்கு பின்னாடி இந்த ரியர் வியூ மேல கொஞ்சம் தெரிஞ்சா போதும், முன்னாடி கொஞ்சம் தெரிஞ்சா போதும். ஹாப்பிலி டிரைவ். இதை விட்டுட்டு முழுக்க தெரியணும்னு நினைச்சா நீங்க டிரைவே பண்ண முடியாது. தெரிஞ்சாதான் விட்டு அப்புறம் நீங்க டிரைவே உட்காரவே முடியாது. அப்புறம் கரெக்டா இருக்குமா, எதுக்கு போயிட்டு வந்தோம் அவளை கேட்டாங்க டிராபிக் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா நீங்க எடுக்கவே முடியாது, காரை எடுத்துன்னு போகவே முடியாது. அதே மாதிரிதான் லைஃப். மாயாமயத்துவம்ன்றத புரிஞ்சுட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வியசனம் குத்தகா, ஒரு வியசனமும் உங்களுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த உலகமானது ஸ்வப்னேந்திரஜாலயத்ர சதிருஷம் அச்சிந்திய ரச்சனாத்மகம் திருஷ்ட நஷ்டம் ஜகத் பஷ்யன் கதம் தத்ரானுரஜ்யதி. பாருங்க, இவனுக்கு இந்த உலகமானது ஞானிக்கு எப்படி பாக்குறான், மாயைன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னொன்னு தெரிஞ்சது, இது இந்திரஜாலம், சொப்பனம் மாதிரி. இது சொப்பனம் மாதிரி நாளைக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. சொப்பனத்துல என்ன நடந்தது அப்படின்னா ட்ரீமரை பொறுத்த வரைக்கும் நினைச்சு பார்க்கணும். ட்ரீம் ஃபார் ட்ரீமர் ட்ரீம் சத்தியம் இல்லையா. நம்ம இப்ப வேக்கருக்கு தான் அவன் பொய்ன்னு தெரியறதே தவிர ட்ரீம்ல இருக்கக்கூடிய ட்ரீமருக்கு சத்தியம். அவர் பார்த்த ஆளுங்கெல்லாம் எப்படி, நம்ம இப்ப வேக்கிங் ஸ்டேட்ல இருந்து பார்த்தா உடனே ஒரு 10 யானை வந்தது. அது ஒரே செகண்ட்ல 10 யானை உற்பத்தி ஆகிற மாதிரி வேக்கருக்கு தெரியறது. ஆனா அங்க இருக்கிற ட்ரீமருக்கு அந்த யானை எல்லாம் ரொம்ப நாள் வளர்ந்து ரொம்ப நாளா இருந்துதான் வந்திருக்குன்னு தான் அவனுடைய நினைப்பு இருக்கு இல்லையா. ட்ரீம்ல இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய பொருள்கள் ட்ரீம்ல இருக்கிறதெல்லாம் உடனே உண்டானது கிடையாது. கண்டினியூஸா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் எப்படி நமக்கு இருக்கோ அதே மாதிரிதான் அவனுக்கு பிரபஞ்சம் இருக்கு. ஆனா ஜாகிரத்துல இருந்து முழிச்சவனுக்கு தான் இது தப்பு அப்படின்றது தெரியறதே தவிர, அதே மாதிரிதான் இங்க நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகம். சார், சொப்பனத்துல இருக்கக்கூடியதெல்லாம் திடீர்னு அப்படி தோணித்து போயிட்டுனா இது இல்லன்றது எப்படி தெரியும்? ட்ரீமருக்கு அது தெரியுமா? தெரியாது இல்லையா. அது உண்மைதானே, அங்க கிரியேட் பண்ணது இல்லையா. அங்க அதே மாதிரிதான் இந்த ஜாகிரத்துல இருக்கக்கூடிய மனுஷனுக்கும் நமக்கு இப்ப எப்படி சொல்லிருக்கு சார், நானா சார் இவங்களெல்லாம் கிரியேட் பண்ண இல்லைன்னா அதேதான் அவனுக்கும். ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, சொப்பனத்துல நான் கிரியேட் பண்ண மாதிரி. அதே மாதிரிதான் இங்க அந்த சொப்பனம் எப்படி இருக்கோ அது எப்படி இந்திரனுடைய மாயாவி இருக்காங்க, இந்திரஜாலம் அப்படின்னாக்க மாயாவி. அவன் என்ன பண்றான், அவனுடைய டிசைனு அவனுடைய காரியங்கள்லாம் நமக்கு புரியவே இல்லை. ஆனா கண்டால பார்த்து அனுபவிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த உலகத்தையும் நம்ம இந்திரஜாலம் மாதிரி இருக்கு, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமே தவிர நமக்கு புரியவில்லை. இதுக்கு இந்த டிசைன் எங்க இருந்து வந்தது, எப்படி நாளைக்கு எப்படி போகும், எப்படி இருக்கும் என்னுடைய வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. நாளைக்கு எப்படி இருக்கும், நம்ம ஆபீஸ்ல எவ்வளவு நாள் இருப்போம் யாருக்கும் தெரியாது இல்லையா. இந்திரஜாலம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு. இல்லன்னா சொப்பனம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கு. சொப்ன இந்திரஜால சதிருஷம். இது சொப்னத்துக்கும் இந்திரஜாலத்துக்கும் சதிருஷமாக அதுக்கு ஈக்குவலா தான் இந்த வாழ்க்கை இருக்குன்னு அவன் ஞானியானவன் நன்னா புரிஞ்சுட்டான். இது எப்படி இருக்கு இந்த உலகத்துல, அச்சிந்திய ரசனாத்மகமாக இருக்கு. இந்த உலகம் இருக்கு எப்படி இருக்கு, அநேக கர்த்திருவ போக்திருத்துவ அதெல்லாம் கூடி இருக்கு. அவர் ஜென்மாத்திய யதஹால சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரு, ஜெகத்காரணம் பிரம்மா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 4 காரணம் சொன்னார். அக்ஷய ஜெகதகா நாமரூபாபியாம் வியாக்கிருத்திய. எத்தனை பேர்கள் எத்தனை உருவங்கள் எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஜெகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம, எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இப்படி இருக்கு. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரூபம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வாய்ஸ் வச்சே கண்டுபிடிக்கிறோம் இன்னாரு இந்த போன்ல இல்லையா.
சௌக்கியமான எத்தனை டிஃபரன்ஸ் பாருங்க. எல்லாருக்கும் ஒரு வாய்ஸ் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ஸ். ஆனா நம்ம எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய 10 பேருடைய வாய்ஸையும் தெரியாது. ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? இப்படி இருக்க நாம ரூபங்கள்னால இப்படி வியாக்கிரதமாக இந்த ஜெகத் இருக்கு. சரி, அநேக கர்த்தருத்துவம் போக்திருத்துவம் தெரியாது. அவர் பார்த்தா எலி என்னடானா பூனையை பார்த்து பயப்படுறது, பூனை நாயை பார்த்து பயப்படுறது, எல்லாம் தமாஷா இருக்கு. ஒன்னத்தை சாப்பிடுற மாதிரியே அவர் படைச்சிருக்காரு. எத்தனை கர்த்தாக்கள், எத்தனை போக்தாக்கள். இவன் கர்த்தா தனக்கு வேணும்னாக்க தானே ஹோமம் பண்ணிக்கிறான். சில கர்த்தாக்கள் என்ன பண்றாங்கன்னா அப்பா நன்னா இருக்கணும்ன்றதுக்காக இவன் கர்த்தாவா இருக்கான், போக்தா அவரா இருக்காரு. செத்து போன அப்பா போக்தா இல்லையா? இவன் பண்ற சாதம் யாருக்கு போய் சேர்றது? செத்து போன அப்பாவுக்கு போய் சேர்றது. இவன் கர்த்தா தான், போக்தா இல்ல. சில சமயத்துல இவனே கர்த்தா, இவனே போக்தா. குழந்தை பிறந்தது ஏன்னா அதுக்கு இந்திரியங்கள்லாம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இவன் ஜாத கர்மா பண்றான், புண்ணியவாஜனம் பண்றான். இதெல்லாம் எதுக்காக பண்றான்? போக்தா யாரோ பையன், இவர் இல்ல. சில சமயத்துல கர்த்தா இவர், சில சமயத்துல போக்தா இவர், சில சமயத்துல இவரே கர்த்தாவும் போக்தாவும். இப்படி எப்படி படைச்சிருக்காரு பாருங்க பகவான். அநேக நாம ரூபங்களால வியாக்கிருதமாக இருக்கு இந்த உலகம். அநேக கர்த்தத்துவம் போக்திருத்துவத்தோட கூடினதாக இருக்கு இந்த உலகம். அது மாத்திரம் இல்ல, பிரதிநியத தேச கால நிமித்த கிரியா பலாசிரயத்துவம். இது எப்படி இருக்குன்னாக்க எல்லாருக்கும் வரும். யாரு போய் மேங்கோ சீடு போட்டாலும் அவங்க மாம்பழம் தான் வருது, வேற வரமாட்டேங்குது, கொய்யா மரம் வரமாட்டேங்கிறது. ஒரு நியத்தமாக இருக்கு. தேசம் பாருங்க, குயிலாச்சுன்னாக்க அது வசந்த காலம் வந்தாதான் கருது, மேகத்தை பார்த்தாதான் மயில் டான்ஸ் ஆடுறது. எல்லாத்துக்கும் ஒரு காலத்தோட ஒரு கனெக்ஷன் இல்லையா? சின்ன குழந்தையா இருந்தா அதுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது. யுவாவா இருந்தா அந்த காலத்துல அவனுடைய எண்ணங்கள் சினிமா பாக்குறதுலயும் பாட்டு பாக்குறதுலயும் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. வயசானவாளா இருந்தாங்கன்னா இவாளுக்கு வேற இன்ட்ரெஸ்ட், ஏதோ பாலிடிக்ஸையும் பார்த்துட்டு இருக்காங்க. அது அவளுக்கு புரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியத்தமான ஒரு அபிமானங்கள் இருக்கு. பிரதிநியத்த தேச கால இல்லையா? காலத்தை அனுசரிச்சு இருக்கு. சிலதெல்லாம் ஒரு மினிமம் டைம்ன்றது இல்லாம எந்த காரியமே நடக்காது. சிலதெல்லாம் உடனே பிரகலாதன் கேட்டாருனாக்கா நரசிம்ம அவதாரம் உடனே எடுப்பாரு. அவர் தசரதன் கேட்டாருனாக்கா 12 மாசம் பொறுத்து மொள்ளமா பால் பாயசம் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு மொள்ள அவர் அதுவும் 12 வருஷம் போய் 14 வருஷம் காட்டுல இருந்து எல்லாம் ஸ்லோவா இருக்கு. எப்ப துஷ்ட நிக்கிற நடக்கிறது, எப்ப சாதனை எதாயதாசி தர்மத்திய கிளானிர் பவதி எப்ப வந்தாரு கிடுகிடுன்னு வந்தோமா காரியத்தை முடிச்சானா நரசிம்ம அவதாரமா போனாரான்னு பாத்தீங்கன்னா அவர் பாட்டி இல்லாத கலாட்டெல்லாம் பண்றாரு. அவர் கிருஷ்ணர் அதுக்கு மேல கலாட்டா பண்றாரு இல்ல, தூதெல்லாம் போறாரு. முதலே டிசைட் பண்ணிட்டாருல்ல, அர்ஜுனன் கிட்ட தான் சொல்றாருல்ல, எல்லாரையும் நான் தான் முதல்லயே கொண்டுட்டேன்டா, அப்ப ஏன் இவ்வளவு டிலே பண்ணீங்க? நம்ம வேற கிளாஸுக்கு கீதை படிக்க வேண்டியிருக்கு, எத்தனை வருஷம் படிச்சாலும் புரிய வேற மாட்டேங்க, கிட்டு காரியத்தை முடிக்க. எல்லாத்துக்கும் இந்த உலகத்துல ஒரு காலம் தேவைப்படுறது. தேச கால நிமித்தம் எல்லாத்துக்கும் ஒரு காரியா காரணம் வேணும். எதை பார்த்தாலும் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சும்மா ஏதாவது காதால மோர் குழம்பு பண்ணா ஏன் இன்னைக்கு மோர் குழம்பு, அதுக்கு கூட ஒரு காரணம் வேணும். அது ஒரு காரணம் சொன்னோம். இல்ல இந்த தாங்க நேற்றுக்கே வாங்கினது, இது போயிடும், அதுக்காகதான் நீ எல்லாத்துக்கும் ஒரு காரியம் நமக்கு புத்தி இருக்குன்றதுனால எல்லாத்தையும் காரிய காரணங்கள். இப்படி கிரியா இந்த பண்ணா சரி படிச்சான்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வைதிகாலாம் தெய்வ மகாத்தியம் படிச்சா தெய்வ மகாத்தியம் படிச்சா ஏதாவது பைசா கிடைக்குமா? வேதம் படிச்சா பைசா எல்லாம் கிடையாது, மனசாந்தி கிடைக்கும். மனசாந்தி வேணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பலம், ஒவ்வொருவனுக்கு அந்த பலமானது துட்டா இருக்கு, ஒரு சில பேருக்கு சாந்தியா இருக்கு. இப்படி கிரியாம் என்ன பலம் என்ன இப்படி உலகத்துல இருக்கு. அது மாத்திரம் இல்ல, உலகத்துல எதுவுமே மனசாபி அச்சிந்திய ரச்சனா ரூபட்ச, ஏன்னா இது ஆச்சாரியாருடைய வார்த்தை பிரயோகம். அச்சிந்திய மனசுனால கூட நமக்கு ஒண்ணும் யாரையும் புரிஞ்சுக்கவே முடியல, நம்பாத்துல இருக்கவாலே நமக்கு புரிஞ்சுக்க முடியல இல்லையா? அது மனசாபி அச்சிந்திய ரச்சனா. இந்த வார்த்தை எப்படி செய்யப்பட்டிருக்கோம்? நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு டிபிக்கலா பழக்கப்பட்டிருக்கோம். ஒண்ணு தெரியல, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் என்ன நினைக்கிறான்னு தெரியல, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறான்னு தெரியல, இவர் என்ன நினைக்கிறாரோ இவர் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சுன்னு ஐயா இது நல்லாவே இல்லையேன்னு ஒரே போடு போட்டுதான். அவ ஏதாவது ஒரு காரியம் பண்ண இவனுக்கு வேற வேலையே இல்லன்றான். ஒண்ணு அது மாத்திரம் இல்ல. சரி, நம்ம உடம்ப எடுத்து பார்க்கலான்னாக்க இந்த உடம்புல எப்படிதான் எடுத்திருக்காரு, இந்த ஜாயிண்ட் எப்படி பண்ணாருன்னு ஆச்சரியமா இருக்கு.
நான் பிசையணும்னு நினைச்சா கரெக்டா பிசையறது, நான் வாயில போட்டுக்கணும்னு நினைச்சா வாயில போட்டுக்கிறது, நான் அதை மென்னு சாப்பிடணும்னு நினைச்சா மென்னு சாப்பிடுவேன், டேஸ்டியா சாப்பிடணும்னா பிடிப்பேன், எனக்கு பிடிக்காத கஷாயமா இருந்தா டக்குன்னு உள்ள போற மாதிரி பண்ணுவேன். இதெல்லாம் எப்படி எனக்கு அந்த கெப்பாசிட்டி வந்ததுன்னு யோசிச்சு பார்த்தா எல்லாம் பகவான் அப்படி பண்ணி வச்சிருக்காரு. மனசாபி அச்சிந்திய ரச்சனா ரூபமாக இருக்கக்கூடியது இந்த உலகம் இல்லையா? இந்த உலகத்தை இப்படிதான் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒன்னே ஒண்ணு வேணா சொல்றேன், இந்திரஜாலம் மாதிரி இருக்கு, இது மாயையா இருக்கு, இது சொப்பனம் மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்படி நினைச்சு பார்க்க முடியாத அமைப்பு அச்சிந்திய ரச்சனா ரூபாத்மகமாக இருக்கு இந்த உலகமானது. அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா சொப்பன துல்லியமா இருக்கு, இல்லன்னா இந்திரஜால துல்லியமா இருக்கு இல்லையா? இந்திரஜாலன் எப்படி மாயாவியானவன் அவனே ஒரு கயிறை சிருஷ்டி பண்ணி அவனே அந்த கயிறு மேல ஏறி அவனே ஆச்சாரியாவுடைய எக்ஸாம்பிள் பாஷ்யத்துல அவனே போய் நின்று கை காமிச்சுட்டு அவனே இறங்கலாம் பார்த்துட்டே இருக்கான். இது எப்படி பார்க்க முடியும்? ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒரு கயிறு வந்தது, நம்மளே பார்த்தோம் இல்லையா? அவன் போய் எல்லாரையும் படுக்க வச்சு நம்ம கண் எதிர்க்கே வெட்டுறான், 4 தடவை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை எடுத்தானாக்கா அப்படியே ஃபுல்லா அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடி வரா. அந்த யார் இவன் வெட்டினானோ அவ நம்ம கண்ணால பாக்குறோமே இல்லையா? மனசாப்பி அச்சிந்திய ரச்சனா ரூபகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல போய் நீங்க டென்ஷன் ஆகி ஜுரம் பட்டு பிராரப்தத்துக்கு எல்லாம் கவலைப்பட்டு இருந்தா இது நடக்குமா? அதனால சொப்ன இந்திரஜால சதிருஷம் அச்சிந்திய ரச்சனாத்மகம். இது எப்படி இருக்கு இந்த உலகம் பாருங்க. திருஷ்ட நஷ்ட ஜெகத். திருஷ்ட நஷ்டம். திருஷ்டம்னா பார்க்கிற காலத்திலேயே, நஷ்டம்னாக்க போயிடுறது, பார்க்கிற காலத்திலேயே போயிட்டே இருக்கு. ஒரு தீபத்துல நீங்க விளக்க ஏத்தினீங்கன்னா நீங்க எப்போ அந்த ஒளிய பாத்தீங்களோ அது போயிடுது. நீங்க பாக்குற நேரத்திலேயே அடுத்த க்ஷணம் வருது. நீங்க என்ன 1 மணி நேரமா எங்க காலத்துல தீபம் பிரமாதமா எரிஞ்சுட்டு இருக்கு, நான் ஏத்தினா அவ்வளவு பிரமாதமா எரியும் எங்க காலத்துல, நீங்க வந்து பாருங்களான்றீங்க. என்ன இப்போ ஏத்தினோன்னு போயிடுது. அந்த ஜுவாலை போய் இன்னொரு ஜுவாலை வந்து இன்னொரு ஜுவாலை வந்து இன்னொரு ஜுவாலை வந்து 1.5 மணி நேரமா உங்களுக்கு எத்தனை ஜுவாலை அதுல வந்திருக்கு. ஆனா நமக்கு எப்படி ஒரு பிரமையை ஏற்படுத்துறது பாருங்க. இந்திரஜாலம் அது அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கா மாதிரி தெரியுது. நமக்கு வந்து காரிய காரணம் பார்த்தது அங்க எண்ணெய் அங்க ஆயிட்டே இருக்கு, அவ்வளவுக்கு அவ்வளோ இல்லையா? அந்த எண்ணெய் தான் இங்க வந்து போயிட்டே இருக்குன்றது நல்லா தெரியாது. திருஷ்ட நஷ்ட சுபாவம். அதே மாதிரி நம்மளுடைய உடம்பையே என்ன சொல்றான், செல்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் உடம்புல இருக்கு. நீங்க 5 வயசுல பார்த்ததுக்கும் 5 வயசு ஒரு நாள்ல பார்த்ததுக்கும் இப்ப 55 வயசுல பாக்கிறதுக்கும் எத்தனை செல்லுகள் போயிட்டே இருக்கு, எத்தனை செல்கள் வளர்ந்துட்டே இருக்கு. நீங்க பாக்குற காலத்திலேயே உங்களுக்கு நீங்க நான் பாக்குற ஆள் நீங்க இல்ல, மாறிண்டே இருக்கீங்க. உங்களை போன வருஷம் பார்த்ததுக்கு இந்த வருஷம் பார்த்ததுக்கு எத்தனை சேஞ்ச், 40 வருஷம் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கு எத்தனை சேஞ்ச் நல்லா தெரியறது இல்லையா? எல்லாம் உலகத்துல இத பார்த்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். திருஷ்ட நஷ்ட சுவாவம் தான் இந்த உலகத்தினுடைய சுவாவம். என்ன? பார்க்கிற காலத்திலேயே திருஷ்டம் சீன், நஷ்டம் கான், சீன் கான், சீன் கான், சீன் கான். இவ்வளவுதான் நம்மளுடைய உலகத்தினுடைய ஜகத்தினுடைய சுவாவமே இதுதான். பார்க்கிற காலத்திலேயே மாறிட்டு இருக்கு, பார்க்கிற காலத்திலேயே போயிட்டே இருக்கு. நம்மளுடைய வயசு பார்த்துட்டே இருக்கும் போதே போயிட்டு இருக்கு இல்லையா? இப்படி திருஷ்ட நஷ்டமாக இருக்கக்கூடியதுதான் ஜகத்து அப்படின்னு இந்த ஞானியானவன் பஷ்யன்னு பாக்குறான். இவனுக்கு இந்த மெச்சூர்ட் இண்டிவிஜுவலா இருக்கவனுக்கு இது நன்னா புரியுது. கதம் தத்ர அனுரஜ்யதி. அவனுக்கு அதுல போய் யாராவது அனுராகம்னா ஒரு இன்டென்ட் அட்டாச்மெண்ட், அதுகிட்ட யாராவது அனுராகம் யாராவது வச்சுப்பானோ இந்த உலகத்துக்கிட்ட, இதான் நன்னா தெரியறதுல. பாக்கிற காலத்திலேயே போகக்கூடிய ஒரு விஷயத்துக்காக போய் அது டென்ஷன் ஆவானோ. அதனால அந்த ஞானியானவன் கதம் தத்ர அனுரஞ்ச, அதனாலதான் கிமிச்சன்னு கேட்டார். எந்த போகத்துக்காக, எந்த ஆசைக்காக அவனுக்கு போறான்? இதெல்லாம் திருஷ்ட நஷ்ட சுபாவம் தெரியும். இதெல்லாம் வந்து ந ரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ நாதிர் சம்பிரதிஷ்டா அப்படின்னார். இதுக்கு வந்து முடிவும் தெரியாது, ஆரம்பமும் தெரியாது, அநேக கர்த்திருவ போக்திருத்துவம் இல்லையா? இதுக்கு அது பிரதிநியத தேச கால எத்தனை பேதங்கள் இருக்கு. மனசாப்பி அச்சிந்திய ரூபமாக இருக்கு, மாயாமயமாக இருக்கு, எத்தனையோ காரியங்கள் சொல்லியாச்சு. இப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய உண்மையை பஷ்யன்னு பார்த்த அந்த ஞானி கதம் தத்ர அனுரஜ்யதி, அவன் எப்படி சார் அது மேல ஒரு பற்றுதலை வைப்பான் இதுல. அதனால ஞானியினுடைய பிராரப்தமானது வந்தாலும் அவர் அனுபவித்தாலும் அது அவரை பந்திக்காது.
அஞ்ஞானியினுடையதானது ஆசையானது மேலும் மேலும் இவனுடைய மனசங்கல்பத்தினாலேயே இந்த விஷயங்களை எல்லாம் அவன் அறியாத காரணத்தினால அவனை மேல மேல தப்பிக்க வைக்கிறது. சரீரம் அனுசஞ்சரே அவனுக்கு. இவருக்கு சரீரமானது ஜுவரமே இல்லாம இருக்கு. இதுதான் விஷயம். அவருக்கு வியசனம் பகு, இவருக்கு வியசனம் குதஹா அப்படின்னு கேட்டார். அது முதல்ல ஸ்வஸ்வப்னம் ஆபரோக்ஷேன திருஷ்ட்வா பஷ்யன் ஸ்வஜாகரம் சிந்தயேத் அப்ரமத்தஸ்ஸன் உபௌ அனுதினம் முஹுஹு. ஸ்வஸ்வப்னம் ஆபரோக்ஷேன, தன்னுடைய சொப்னத்தை தானே அபரோக்ஷமாக புரிஞ்சுட்டான். முழிச்ச உடனே பொய்ன்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்படி பார்த்ததுனால இவனுக்கு எப்படி அந்த ஜாகர சொப்பனத்தில் இருக்கக்கூடிய சொப்பனத்தினுடைய இருக்கக்கூடிய பர்சனுக்கு அவனுக்கு அது ஜாகிரத்து, சொப்பன ஜாகிரத்து அவனுக்கு அப்படின்றத நல்லா புரிஞ்சிட்டு இருக்கான் இவன். இவனுக்கு அந்த சொப்பனம் மாதிரி இந்த சொப்பனம் ஏன் இருக்கக்கூடாதுன்ற கேள்வி. அவனுக்கு எப்படி அது நிஜமா இருக்கோ அதே மாதிரி தானே இந்த உலகமும். அதனால நமக்கு ஸ்வஸ்வப்னம் ஆபரோக்ஷேன திருஷ்டுவா பஷ்யன்னு ஸ்வஜாகரம் இதே மாதிரிதான் இந்த ஜாகிரம்ன்றதும் தெரியாது. அதை எப்படி சொப்பனம் இந்திரஜாலத்தோட கம்பேர் பண்ணனோ அதே மாதிரிதான் இந்த வேக்கிங் ஸ்டேட்டும் ஒரு இந்திரஜாலம் தான். இது அதான் இவ்வளவு காரணம் கொடுத்தாங்க. மனசாப்பி அச்சிந்திய ரூபமாகவும் இருக்கு, மாயாமயமாகவும் இருக்கு. இப்படின்னு இந்த ஞானியானவன் சிந்தையே அப்பிரமத்தஹாசன். இவன் அப்பிரமத்தஹானா பிரமாதம் அப்படின்னாக்க தமிழ்ல பிரமாதம் நல்லதுன்னு அர்த்தம், சம்ஸ்கிருதத்துல பிரமாதம்னா கேர்லெஸ்னஸ் அர்த்தம். செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கக்கூடியது கவனக்குறைவுக்கு பேரு பிரமாதம்னு பேரு. இவன் இந்த ஞானியானவன் கொஞ்சம் கூட கவனக்குறைவே இல்ல, அப்பிரமத்தா, கொஞ்சம் கூட கவனக்குறைவே இல்லாமல் அவன் இந்த விஷயத்தை நன்னா தெரிஞ்சு நம்ம பாக்குற காலத்திலேயே இருக்கக்கூடிய இந்த ஜாகிரத்தும் ஒரு மிச்சை தான், இதுவும் ஒரு சொப்பன துல்லியம் தான் அப்படின்ற ஒரு நிச்சயமானது அவனுக்கு நன்னா தெரியறது. சிந்தையே அப்பிரமத்தஹாசன் அவனுக்கு என்ன உபோ அனுதினம் இந்த விழிப்பு நிலையையும் இந்த சொப்பன நிலையையும் அவன் டெய்லி அவன் மெடிடேட் பண்ணிட்டே இருக்கான். அவன் நினைச்சுட்டே இருக்கான். காத்தால எழுந்தோடனே எல்லாம் பொய், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா, எதபாவி தன்ன பாவி பாவிச்சேல் நன்யதா, இதெல்லாம் கேட்டு 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 அவனுடைய ஆட்டோ சஜஷன்ல அவனுடைய மூளையில நன்னா தங்கி போய் உலகத்தை பார்த்தாலே அவனுக்கு இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. இப்படி அனுதினம் அப்படின்னு வித்யாரண்ய சுவாமிகள் நமக்கு கட்டளை போடுறாரு. டெய்லி இதை நினைச்சுட்டே இருங்க, இல்லைன்னாக்க மாட்டின்னு இருக்கீங்க நீங்க இந்த உலகத்துல, எல்லாம் உங்களை ஏமாத்திட்டு கூட்டுன்னு போயிடுவாங்க. அதனால அனுதினம் சிந்தையே டெய்லின்னு இருக்கணும். சரி சார், டெய்லி காத்தால 7 to 8, சாயங்காலம் 5 to 6 சந்தியாவனம் பண்ற மாதிரி நினைக்கலாமா? அடிக்கடி இதுக்கு காலம் தேசம்லாம் இந்த கதையெல்லாம் பண்ணாதீங்க. காத்தால டைம் ஆயிடுச்சா அதனாலதான் எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டே இருக்குங்க. என்னைக்கெல்லாம் உங்களுக்கு வேதாந்த ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ அப்படின்னு நினைச்சே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிராரப்தமானது உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. அந்த பிராரப்தமானது அதுதான் ஞானியினுடைய நிலை. இதை அறிந்து கொள்ளுங்கள். இது எதுக்கு ஞானியை பத்தி சொல்றாங்க? நம்மளுக்கும் அந்த நிலை வரணும்ன்றதுக்காக தான் வித்யாரண்ய சுவாமிகள் அப்படி இறங்கி இவ்வளவு எக்ஸாம்பிளோட நம்மள கையை பிடிச்சு கூட்டின்னு போறாரு அந்த ஊருக்கு. வாங்க நீங்களும் இந்த உலகத்தை நினைச்சு ஏமாந்துடாதீங்க, இதுவும் சொப்ன துல்லியம் தான், இதுவும் இந்திரஜாலம் தான் அப்படின்னு சொன்னார். சிரம் தயோ சர்வ சாம்யம் அனுசந்தாய ஜாகரே சத்யத்வ புத்திம் சந்தியஜ்ய நானுரஜ்யதி பூர்வவத். இப்படி உலகத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்களே, ஆனால் இந்த வேதாந்தத்துக்கு வந்து கிளாஸுக்கு புரிஞ்சுட்டீங்கன்னா சிரம் தயோகோ சௌபாக்கியம், அந்த 2 அம்சங்களுக்கும் சமமாக இருக்கக்கூடிய நிலை. சொப்பனமும் ஒண்ணுதான், ஜாகிரத்தும் ஒண்ணுதான் அப்படின்றது இந்த மாதிரி நினைச்சு கிளாஸுக்கு வந்து அனுசந்தாய அது என்ன பண்ண ஜாகரே சிரம். நம்ம முழிச்சுட்டு இருக்கும் போது இதை கொஞ்ச காலத்துக்கு வெகுகாலம் இதை நன்னா நீங்க நினைச்சுட்டே வந்துட்டே இருந்திருக்குன்னா உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தி சந்தியஜ, இது உண்மைன்னு நினைச்சுட்டு இருக்கீங்க பாருங்க. இவ்வளவு நாள் அது ஏன் இன்னைக்கு நேற்று இல்ல, எத்தனையோ ஜென்மாக்களா எனக்கு பழக்கம். போன ஜென்மால இந்த சரீரத்தை நான் உண்மைன்னு நினைச்சேன், அதனால தானே பிறந்தேன். அதுக்கு முந்தின ஜென்மாவே அதனால தானே போன ஜென்மால பிறந்தேன்.
இது எப்ப நீ நினைக்கும், எப்ப இது நிக்கும் அப்படின்னா இந்த ஜென்மாவிலேயாவது இதை நினைச்சாதான் அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இல்லாம போகும். அதனால இந்த சத்தியத்துவ புத்தி இந்த உலகத்துல இருக்கு இல்லையா, ஜெகத்து சத்தியம்னு நீங்க இவ்வளவு நாள் நினைச்சுட்டு காரியங்கள் பண்ணிருக்கீங்களே, இத சந்தியஜ, இத தியாகம் பண்ணணும். ந கர்மனா ந பிரஜையா தனேன தியாகே நெய்கே அமிர்தத்துவமான செகுன்னு சும்மா கற்பனை காமிக்கும் போதும் பூ போடும் போதும் சொன்னா என்ன பிரயோஜனம்? அதுவும் ஒரு மந்திரத்துக்கு மந்திரமா போயிடுச்சு, அவ்வளவுதான். டைம் ஆச்சு, கிளாஸுக்கு போனோம், ஆபீஸுக்கு போனோம், அவ்வளவுதான். இதுக்கு என்ன பலனோ அதேதான் அதுக்கு பலனும் ஆச்சு. அங்க என்ன கர்மனா, கர்மாவனால இதை பண்ண முடியாது. என்ன பிரஜையா, பசங்கள்னால ஒன்னும் இதெல்லாம் ஒன்னும் நடக்காது. பிரஜையா தனேன, சரி தனத்தினால கிடைக்குமா? ஒன்னும் உங்களால அமிர்தத்துவம் எது வேணாலும் கிடைக்கும். பிரஜாயினாலேயோ கர்மாவனாலேயோ இந்த தனத்தினாலேயோ உங்களுக்கு அடுத்த ஜென்மாவை நீங்க தடுக்கக்கூடியதான பவர் இந்த மூணுத்துக்குமே கிடையாது. பின்ன எதுக்குதான் இருக்குன்னு, தியாகேன ஏகேன, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். சும்மா குடும்பம் குட்டின்னு இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் எனது, என்னோட பேங்க், என்னோட டெபாசிட், என்னோடது, நான் படிச்ச ஸ்கூலு, எங்க குலம், எங்களுடைய காலேஜ், இப்படி எத்தனை அபிமானங்கள் பாருங்க. இந்த அபிமானங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இது நடக்கவே நடக்காது. இது எல்லாத்தையும் சந்தியஜ நன்னா தியாகம் பண்ணி இருக்கேனால் அப்ப என்ன ஆகும்? அனுரஜ்யதி. இதுக்கு முன்னாடி நீங்க அசலா இருந்தீங்க பாருங்க, எல்லாத்தையும் உண்மை உண்மைன்னு பார்த்துட்டு இருந்தீங்களா, அப்ப எவ்வளவு ஆசையா பண்ணிருக்கீங்க இல்ல, பெரியசா எல்லாத்தையும் பெரிய விஷயமா இருக்கு. முதல் நாள் சினிமா பாக்குறது அப்படியே பெரிய அச்சீவ்மெண்டா நினைச்சான். இப்ப என்னாச்சு? உங்களுக்கு மெச்சூரிட்டி வரும்பொழுது இல்லையா, அதே மாதிரிதான் இல்ல. இப்படி தெரிஞ்சிட்டுனா இந்த உலகத்துல அனுரஜ்யத், அது பூர்வவத்து அனுரஜ்யத்தி. முன்னாடி எப்படி அகடா இருக்கும் போது இந்த உலகத்தை பார்த்தீங்களோ இப்ப அத மாதிரி பார்க்கவே மாட்டீங்க. இது மாறுறது அப்படின்னு இதுல சூட்சமா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல விவித சத்தாவாதத்தை எடுத்துன்னு வரதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்காரு. இந்த 3 ஸ்லோகத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க விவித சத்தாவாதத்தை தான் 2 பிரிவு இருக்காரு. இந்த ஜாகிரத்து சொப்பனம்னு இதை பிரிக்கிறது இருக்க, அது நீங்க கிளாஸுக்கு வரணும், வேதாந்தம் படிக்கணும்ன்றதுக்காக வேதாந்தம் கீழே இறங்கி வந்து 3ஆ பிரிச்சுது. வியாவகாரிக சட்டை, பிராதிபாசிக சட்டை, பாரமார்த்திக சட்டை அப்படின்னு. ஏன்னா நம்ம எடுப்புல சொன்னாக்க இவன் கேட்க மாட்டான். அதனால முதல்ல சொன்னப்பா கனவு, இந்த சர்ப்பத்துல இது காணல் நீரு, இந்த ரஜ்ஜுல பாக்குற சர்ப்பம், இதெல்லாம் தோன்ற காலத்துல இருக்கும். அதுக்கப்புறம் நீ பார்த்தாக்கா அது போயிடுறது இல்லையா. அதனால எல்லாம் பிரதிபாச மாத்திரம், கொஞ்ச நேரத்துல தோன்றது. இதெல்லாம் பிராதிபாசிக சட்டை. அதோட விட கம்பெனி வியாவகாரிக சட்டை ரொம்ப வசதி. வியாவகாரிக சட்டத்துல எல்லாம் நடக்கிறது பாருங்க, எல்லாம் நடக்கிறது, நம்ம எல்லாம் பாக்குறோம். பசிச்சா சாப்பிட்டா பசி போறது. அதனால இது அதை விட வசதியான ஒரு நிலை அப்படின்னு. இந்த நிலைக்கு வந்த உடனே பிரம்மஜானம்னு ஒண்ணு வந்துட்டு, ஆனால் அது பிரம்மஜானைக கம்யம். எது இந்த சொப்ன சட்டையானது எப்ப போகும்? ஜாகிரத் மனுஷன் முழிச்சின்றனால் சொப்னமானது போகும். இப்ப வேதாந்தி முழிச்சின்றானேயானால் இந்த வியாவகாரிக சட்டையானது போகும். இப்படி அப்படின்னு கிரமமா சொல்லிட்டு வந்தோம். ஆனா அது இன்டென்ஷனே கிடையாது வேதாந்தத்துக்கு. இதை நீங்க ஒத்துக்கணும்ன்றதுக்காக சொல்லி இருக்கிறது. ஏம்பா சொப்னமோ ஜாகிரத்தும் ஒண்ணுன்னு இப்ப சொல்லியிருக்கேன். ரெண்டுத்தையும் முதல்ல என்ன சொன்ன, சொப்ன இந்திரஜால சதுருஷம்னு சொல்லியிருக்கேன். அப்ப சொப்னமும் இந்த ஜாகிரத் ஸ்டேட்டும் ரெண்டுமே ஒண்ணுன்னு சொன்னாக்க எங்க இருந்து வந்தது? பிராதிபாசிக சத்தை. அது பிராதிபாசிக சத்தனா இதுவும் பிராதிபாசிக சத்தை தானே. இது வியாவகாரிக சத்தனா அதுவும் வியாவகாரிக சத்தை. ட்ரீமருக்கு அது வியாவகாரம் தானே. இந்த வியாவகாரிக சத்தை, பிராதிபாசிக சத்தை இதெல்லாம் உள்ள வரும்போது இவன் உட்கார்ந்து எழுத்து போக கூடாதுன்றதுக்காக அவனுக்கு கொடுத்ததுக்காக இது கேரட் காமிச்சோமே தவிர, சொல்ல வந்த விஷயம் என்ன வேதாந்தத்துல இருக்கிறது ஒரு சட்ட பிரம்ம ஜானம். அதை தவிர எல்லாம் பொய். பிரம்ம சத்தியம், ஜெகத்து மித்யா. இந்த ஜெகத் மித்யா நான் முதல்ல சொன்னா, அது எப்படி சார் இருக்கிற மித்தியை போய் நீங்க உயிரோ நல்லா இருக்கக்கூடிய ஜெகத்து கண்ணால பார்த்துட்டு இருக்கிற ஜெகத்தை போய் நீங்க பொய்ன்னு எப்படி சார் சொல்றீங்கன்னு கேட்க போறீங்களேன்றதுக்காக உங்களை கொஞ்சம் கொஞ்சமா மனசை திருப்பி, சொப்பனம் எப்படி பொய்யோ அதே மாதிரி ஜாகிரத்தும் பொய்யாகும்பா. அது எப்படி ஜாகிரத்காரன் முழிச்சுட்டானா சொப்பனம் பொய்யோ, அதே மாதிரி இவன் வேதாந்தி ஆனவன் ஞானி ஆனவன் முழிச்சுட்டானாக்க அப்படின்னா அந்த ஞானி ஆனவர் எந்த காரியமும் செய்யாம அவர் பாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்து, அவர் எத்தனை நாள் அவர் சமாதியில உட்கார்ந்தாலும் 100 நாள் ஆச்சுன்னா கூட அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்படி எல்லாம் சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட பண்ணிட்டு கடைசியில ஞானியா இருந்தாலும் அஜானியா பிராரப்த கர்மா இருக்கு.
அப்படின்னு சொல்லி முடிச்சோம் இல்லையா. இதுதான் அங்க பாயிண்ட். சில ஞானிகள் டிராவல்ல ஆசை இருக்கலாம், போகலாம். சில ஞானிகள் மடத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். சில ஞானிகள் மலையில போய் உட்கார்ந்துக்கலாம். சில ஞானிகள் பாஷ்யம் எழுதலாம், ஊரா போகலாம். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவளுடைய பிராரப்த கர்மாவை எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற மெச்சூரிட்டி இருந்துட்டே ஆனால் எதை வேணாலும் பண்ணலாம்ன்றத சொல்லணும் இருக்கு. அதனால திவித சத்தாவாதத்தை சொல்றதுக்காகத்தான் இங்க இருக்கு. இந்த திரிவித சத்தாவாதம்ன்றது நம்ம வேதாந்தத்துல இருக்கு. ஆனா மாண்டிக்ய உபநிஷத்துல வந்துட்டீங்கன்னாக்க அவர் இந்த 3 சத்தையெல்லாம் அவர் ஒத்துக்கவே மாட்டார். அவர் என்ன சொல்றாரு, பிரபஞ்சோ எதி வித்யேத அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் ஒருவேளை உங்களுக்கு தோன்றதாக இருந்தால் அப்படின்றாரு. நமக்கு தான் தோணிட்டே இருக்குன்னு. நீங்க மாண்டிக்கம் வரும்போது அவர் உங்களை பார்த்து இந்த உலகம் போய் நிஜமா தோன்றதா, எவ்வளவு அசடா இருந்தீங்கன்னா நான் உங்களை என்ன பண்றது அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிறாரு. ஆனா மிச்ச உபநிஷத்துல நம்மளை கைய பிடிச்சி நச்சிகேதன் கதை, அந்த யம தர்மராஜ கதையெல்லாம் பண்ணி நம்மளுக்கு இந்த ஸ்வீட்டா பில்ல கொடுத்துட்டு கடைசியில அவர் பிரபஞ்ச எதி வித்தியத நிவர்த்தேத. அவரு நீங்க ஒருவேளை நிஜம்னு பாத்துட்டீங்கன்னா இது உங்களை விட்டு போகவே போகாது. இத நீங்க என்னைக்கு நிஜம் இல்லன்னு ஆதோ அந்தேச்ச எது நாஸ்தி வர்த்தமே. எப்போ இதுக்கு ஆதி இல்லன்றது தெரியுது, எப்ப ஆரம்பிச்சது, நீங்க போன ஜென்மால என்ன பண்ணீங்க, அதுக்கு முந்தின ஜென்மால பண்ண யார் அப்பா உங்களுக்கு, இப்படி எல்லாம் கேட்டுன்னு போனா பதில் இல்லையா இல்லையா. நீங்க இன்னும் எவ்வளவு நாள் இருப்பீங்க, அடுத்த ஜென்மா உங்களுக்கு என்ன, இதுக்கெல்லாம் பதில் தெரியும் தெரியாது இல்லையா. எப்போ உங்களுக்கு ஆதியும் தெரியாதோ அந்தமும் தெரியாதா, இப்ப மாத்திரம் உங்களுக்கு தெரியும்ன்றத நான் அப்படி இப்பவும் தெரியாதுதான் உங்களுக்கு. நீங்க தெரிஞ்சது போய் தானே. ஆகையினால ஆதோ அந்தேச்ச எது நாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா. இப்போ நீங்க ஏதோ கேட்டா அதற்கமா சொல்லிருங்க, நான் இன்னார், நான் இவருடைய புள்ள அப்படின்னு எல்லா அசடு வைகிட்டு இருக்கா, நம்மளும் ஒத்துன்னு இருக்கோம். தவிர உண்மை என்னன்னாங்க, உங்களுக்கு பாஸ்டும் தெரியாது, ஃபியூச்சரும் தெரியாது. பாஸ்டும் ஃபியூச்சரும் தெரியாது உங்களுக்கு. பிரசன்ட் மாத்திரம் உண்மையா ஒண்ணு. நீங்க என்ன தைரியத்துல இருக்கீங்க, நீங்க என் வழிக்கு வாங்க. பிரசன்ட்டும் பொய்யாதான் இருக்கும், என்னமோ தோன்றதும் வந்துட்டீங்கன்னா வேதாந்தத்துக்குள்ள வந்தாச்சுன்னு அர்த்தம். என்னைக்கோ ஒரு நாள் சான்ஸ் ஞானத்துக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல அதெல்லாம் கிடையாது, ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா திருப்பி நம்ம தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு ராஜாரியார். வேற என்ன பண்றது, அவனை ஒத்துக்க மாட்டேன், துவைத்தம் தான் சத்தியம் அவனை என்ன பண்றது இல்லையா. சரி இது தீர்காயுஷா இரு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் அப்படின்னா. உபயோகிச்சீங்கன்னா அத்வைத்தம் பரமார்த்ததா யாரு புரிஞ்சுக்கிறானோ அவதான் அவ்யவகாரியம், அச்சிந்தியம், எல்லாம் அக்ராஹ்யம், சாந்தம், சிவம், அத்வைத்தம், சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேய. இதை அறிந்தானே ஆனால்தான் அவனுக்கு அத்வைத்த சாட்சா்காரம் ஏற்பட்டதே ஆனால்தான் அவனுக்கு ஞானம் வரும். ஆகையினால் இந்த பிராரப்தத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம், நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும்னு கேட்டாரு. யாருக்கு, ஞானிக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா லோகத்தை ஒட்டி அவனுக்கும் விருப்பு வெறுப்பு இதெல்லாம் இருக்கதா இருக்கும். அது அல்பபோகம் தான் அவருக்கு. ஆனா இவனுக்கு அது வியசனத்துக்கு ஏற்றாது. அஞ்ஞானியா இருந்தா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவனுக்கு அதிகமான வியசனத்தை கொடுக்கிறது. அத மனசுல வச்சுட்டுதான் கிமிச்சன் அப்படின்னு நான் சொன்னேன். கிமிச்சன்னாக்க எதை ஆசைப்பட போகிறான் அப்படின்னா, அவனுக்கு ஆசை இருக்கேன்னு சொன்னா இப்படி அவனுக்கு ஆசை இருந்தாலும் அது அவனை பந்திக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார். இதை இன்னும் கொஞ்சம் சொல்ல போறேன். இந்திரஜாலம் இதம் துவைத்தம் அச்சிந்திய ரச்சனாஸ்வதா இதி அவிஸ்மரதா ஹானிஹி காவா பிராரப்த போகதஹான. ஏற்கனவே 171வது ஸ்லோகத்துல சொல்லிட்டேன். இது சொப்னம் இந்திரஜாலம் மாதிரி தான் இதுன்னு. திருப்பி அதை எதுக்கு சொல்றீங்க அப்படின்னா, இதி அவிஸ்மரதா. இது கிளாஸ் முடிஞ்சவொடனே நீங்க மறந்து போடுவீங்க இல்லையா. இவ்வளவு தூரம் கழிட்டு இங்க ஆமான்னு கை தட்டிட்டு வாதலும் சார் போய் வண்டி பிடிக்கணும், பார்த்து கிராஸ் பண்ணணும், நீர் நேரம் கிராஸ் பண்ணிட்டு நம்ம புத்தி வந்துடும். அதனால இதை அடிக்கடி நினைக்கணும்ன்றதுக்காக, மறக்காம இருக்கணும்ன்றதுக்காக திருப்பி சொல்ல போறேன். திருப்பி சொல்லிட்டு ஒரு 4-5 ஸ்லோகம் போய் திருப்பி அதுக்குள்ள மறந்துட போறீங்க. இதை மனசுல வச்சுக்கீங்க. இந்த உலகமானது மித்தியானது, பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரகா. மறக்காதீங்க. எதபாவி ந தத்பாவி பாவிச்சே அந்நியதா. இதை எப்போதும் நினைச்சு கொண்டே இருக்கணும்ன்றதுக்காக திருப்பி திருப்பி சொல்றேன். இது ரிப்பிட்டிஷன் நினைச்சுக்காதீங்க. ஆதாரமா நான் சொல்றேன். உங்களுக்கு 4-5 தடவை சொன்னாதான் இதனுடைய வேல்யூ ஆனது புரியும்ன்றதுக்காக திருப்பி திருப்பி சொல்றேனே தவிர உங்களை இரிட்டேட் பண்ணணும்ன்றதுக்காக சொல்லலன்னு சொல்ல போறேன். இதை அடுத்த சனிக்கிழமை புதன்கிழமை கிளாஸ் உண்டு. ஓம் பூர்ணமத